ஊரெல்லாம் இதய முரளி படம் வந்து ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. இது பழைய இதயமில் ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குது. ஹீரா சொல்லுவாங்க, 25 வயசில் லெனின் ப்ரூஃப் பண்ணால் தான் ஒரு புரட்சிக்காரன்னு, 25 வயசில் மகாகவி பாரதி ப்ரூஃப் பண்ணார் தான் ஒரு கவின்னு, மகாகவின்னு அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லா ப்ரூஃபை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி திராவிட இயக்கம் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னே தெரியாமல் இப்போ இருக்க தற்கூறிங்கெல்லாம் இப்போ அவங்க மேலே பழி போட்டாங்க, இவங்க மேலே பழி போட்டாங்கன்னு கேனத்தனம் பேசிட்டு அலைகிறாங்க. திராவிட இயக்கம் எவ்வளோ பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியுமா? கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விரலும். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல வந்து உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு. பெரியார் வந்து வீதியில் இறங்கி போராடி உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக போராடி இடஒதுக்கீடு வாங்கினார். அதான் திராவிட இயக்கத்தோட பவர். அவன் 7 முறை அக்னிய வளம் வந்து ஐயருமான மந்திரம் ஓதி கல்யாணம் பண்ணால் தான் சட்டப்படி செல்லுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்தார் அண்ணா. அதான் திராவிட இயக்கத்தோட பவர். பாராளுமன்றம் சொன்னிச்சு பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு. மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பெண்களுக்கு சொத்தில் இடம் ஒதுக்கீடு கொடுக்கலான்னு 89 சட்டம் கொண்டு வந்தார். அதுதான் திராவிட இயக்கத்தோட பவர். திருப்பரங்குன்றத்தில் ஒரு நில அளவு தூண் இருக்குது, அதில் தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு சங்கி நீதிபதி சொன்னார். வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் சொல்லிட்டு சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதான் திராவிட இயக்கத்தோட பவர். இவ்வளோ பெரிய ஹாட் சீட்டில் சிஎம் பதவியில் உட்காந்துக்கிட்டு அந்த சிஎம் பதவிக்கு இல்லை பவரை பயன்படுத்தாமல் எல்கேஜி புள்ள மாதிரி என்னை கிள்ளிட்டான், அடிச்சிட்டான், நோண்டிட்டான்னு பேசிகிட்டு இருக்காரு நம்ம சிஎம். இப்போது ஒரு முதலமைச்சர்களோட பவர் என்ன, அது ஒரு நினச்சா என்னெல்லாம் செய்யலாங்கிற எந்த விதமான டீட்டெயிலும் தெரியல, எந்த விதமான அறிவும் அதை பற்றின எந்த விதமான அறிவும் இல்லை. ஒரு முதலமைச்சர் இப்போ வந்து அந்த காவல்துறை உலகத்திலேயே ஒரு அரசாங்கத்துக்கு கீழே பணிபுரிஞ்சிற காவல்துறை வந்து சதி பண்ணி 41 பேரை கொன்னுடுச்சு இப்போ முன்னாள் முதலமைச்சர் பேச்சை கேட்டுன்னு சொல்லிட்டா அந்த காவல்துறை இப்போயும் விற்கையில் தான் இருக்குது. எவெல்லாம் அந்த வேலையை செஞ்சாங்கிற அவ்வளோ பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க முன்னாடியில் எல்லாரையும் கொண்டு போய் சட்டத்து முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸில் அந்த போலீஸ்காரங்க அவ்வளோ பேருக்கு இப்போ எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க? அது வந்து ஒரு அரசாங்கத்தோட பவரில் தானே நடந்துச்சு. அப்போ இந்த போலீஸ்காரங்கெல்லாம் இந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா அந்த போலீஸ்காரங்க அவ்வளோ பேரையும் யாரெல்லாம் இந்த தப்பு செஞ்சானுங்க, என்னை வந்து இந்த மிஸ்லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அந்த மிஸ்லீட் பண்ணி கூட்டிகிட்டு போனவங்களெல்லாம் தெரியும்ல. இப்போ பவரில் தானே இருக்கீங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி நீதி விசாரணைக்கு உட்படுத்த அவங்க அவ்வளோ பேருக்கு டிஸ்மிஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தண்டனையோ அது வாங்கி கொடுங்க. அதுதான் ஒரு முதலமைச்சரோட பவர். என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு அந்த அழுதா என்னங்க இது? லஞ்சம் வாங்கிவானா எவனாவது ஒருத்தவங்கள்ட்ட லஞ்சம் வாங்குறாங்கன்னா சொல்லுங்கள், அவன் வேலையை விட்டு தூக்குறான், அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன், சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படி சொன்னாக்க ஒரு முதலமைச்சர். இது என்ன அந்த லஞ்சம் வாங்குகிற ஆஃபீஸர்கிட்ட போய் எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சராக இருக்கார், எங்கள் அப்பா தான் முதலமைச்சராக இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறவன்கிட்ட போய் எழுத்து பேசினா அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு? எல்கேஜியா நீங்கள்? ஒரு பேப்பரை உலகத்தில் வந்து சட்டப்படி நடக்கிறதுக்கு, அதாவது சட்டத்தை மீறி நடக்கிறது தான் மற்ற நாடுகள்லாம் லஞ்சம் வாங்க, சட்டப்படி நடக்கிறதுக்கே நம்ம நாட்டில் லஞ்சம் வாங்குவாங்க. இந்த பேப்பரை மூவ் பண்ணுறதுக்கு இதை லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் போய் எங்கள் அண்ணன் தாங்க முதலமைச்சர், நாங்கள் அவர் சொல்கிறாருங்கன்னு சொல்லிட்டாக்க அவன் வந்து சட்டப்படி எந்த விதமான இதுவும் இல்லாமல் உங்களுக்கே பதில் சொல்கிற மாதிரி அந்த பேப்பரை நிறுத்தி வைக்க முடியும். நான் வந்து 20 வருஷம் ஸ்டேட் பேங்க்கில் பேங்கிங் பண்ணியிருக்கேன். என் கஸ்டமராக போய் அந்த கவுண்டரில் இருக்க லேடிஸ்க்கெல்லாம் ஸ்டேட் பேங்க் என்ன நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், இந்த கவுண்டருக்கு வர்றவனை நீ அவனை ட்ரீட் பண்ணி அவனோட பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லாது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை வெளியில் அனுப்ப சொல்லும். செக் கொண்டு வந்தானா இதில் சிக்னேச்சர் இல்லை, இதில் சீல் இல்லை, பின்பக்கம் சீல் இல்லை, செல்ஃப் செக்கில் கிராஸ் செக் பண்ணியிருக்கு, செலானில் வந்து நீ டேட்டு தப்பாக போட்டிருக்க, இந்த செக்கில் டேட்டு தப்பாக இருக்குது, இதை போய் நீ இப்போ கரெக்ட் பண்ணிவிட்டு வா, இந்த டிராஃப்ட் எடுக்கிற இடத்துல வந்து இதுக்கு சார்ஜஸ் தப்பாக போட்டிருக்க, ஆர்டிஜிஎஸோட சார்ஜஸ் இதில் பொருந்தலை, இது மாதிரி ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி அந்த கஸ்டமரை அனுப்புறதுக்கு தான் அந்த பேங்கர் பார்த்துக்குவாங்க, கவர்மெண்ட் பேங்க்குலாம் இருக்கவங்க. இதே நீங்கள் ஒரு ஐசிஐசிலையோ இல்லை ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயே போய் நின்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் அது என்ன பிரச்சனையோ அதை அவனே அவன் உங்கள் கையில் அதை ஒப்படைச்சிட்டு மறு வேலை பார்ப்பான். ஆனால் கவர்மெண்ட் பேங்க்கில் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு சாக்கை விட்டுட்டு
இந்த இந்த சிக்னேச்சர் சரியில்லை, இதில் ஒரு புள்ளி இருக்குது, இதில் வந்து இந்த பாஸ்புக்கில் உங்கள் ஃபோட்டோவும் தப்பு, ஆதார் ப்ரூஃப் இல்லை, இதில் பேன் கார்டு அப்டேட் ஆகலை, இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி அதிலேருந்து வெளியில் அனுப்பிட முடியும் அவனால். அவனை எதிர்த்து உங்களால் கேள்வியே கேட்க முடியாது. அதைத்தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் செய்வாங்க. இப்போ போய் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் எங்கள் அண்ணன் முதலமைச்சராக இருக்காருன்னா அதில் ஒரு சரியான ஒரு காரணத்தை சொல்லி அந்த பேப்பரை அவங்க ஒதுக்கி வச்சுருவான். நீங்கள் வந்து மக்கள்கிட்ட, நீங்கள் ஒரு பவர்ஃபுல் சிஎம்மாக இருக்க நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும், நீங்கள் எவனாவது உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டானா அவன் பேரை என்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த நிமிஷம் நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி சொன்னாக்க தான் நீங்கள் முதலமைச்சர். சினிமாவில் ஸ்கிரிப்டை படித்து அடுத்த சீன் என்னன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். இந்த மாதிரி ஒருத்தன் போய் முதலமைச்சர்கிட்ட இது மாதிரி எங்கள் முதலமைச்சர் இருக்காருங்கன்னு போய் சொல்லிட்டா அடுத்தது அந்த ஆஃபீஸரோட ரியாக்ஷன் என்னன்னே உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் எப்போயுமே ஸ்கிரிப்ட் படி நடக்கிறவர். இந்த ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் தான் இருக்கா. இப்போ வந்து நீங்கள் வந்து அண்ணா நீங்கள் மாடியிலேருந்து இறங்கி வரீங்க, கீழே உங்கள் அப்பா இருக்கார், பாவடையை கட்டிட்டு வந்து அந்த மார்க்கில் நின்றுட்டு அப்பா நான் எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் தான் உங்களுக்கு டேரக்டர் சொல்லுவான். அதுக்கப்புறம் எதிர் கேரக்டர் என்ன சொல்லுவாங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு சினிமாவில் இருந்து பழக்கிறதுனால ஒரு முதலமைச்சரோட பவர் என்ன, அந்த ஹாட் சீட்டில் அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் எதையுமே செய்யல. இந்நேரம் ஜெயலலிதா அம்மா வந்து இந்த பதவியில் இருந்திருந்தாங்கன்னா, நான் ஏன் ஜெயலலிதா அம்மா பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இந்நேரம் ஜெயலலிதா அம்மா மட்டும் பதவியில் இருந்திருந்தாங்கன்னா ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன், கில்லி சரத்து, கீர்த்தனா இவங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருப்பாங்க. அவங்க மேலே உங்கள் கட்சியில் உங்கள் கீழே இருக்க எம்எல்ஏ மேலே கூட உங்களால் நடவடிக்கை எடுக்க பவர் இல்லை. உங்களுக்கு பவர்னால் என்னென்னே முதல்ல உங்களுக்கு தெரியல. நீங்கள் இந்த சிஎம் வேலைக்கே லாய்க்கு இல்லாதவர். அதை விட்டுட்டு போகிற இடத்துலலாம் என்னை அடிச்சிட்டாங்க, கிள்ளிட்டாங்க. இந்த யார் உங்கள் கட்சியில் எவனை சொன்னாலும் பவர் வரலையா, அவன் வந்து முந்தைய கவர்மெண்ட்டில் காரணம், ஃபீஸை பிடிங்கிட்டு பகலில் ஃபீஸை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, ராத்திரி கரண்ட் வரல, ஏங்க காவேரியில் தண்ணி வரலன்னா அவன் கேட்கவே இல்லை. ஏங்க காவேரியில் இது கொடுக்கல, விவசாய தள்ளுபடி ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து அவன் வந்து விவசாய தள்ளுபடிக்கு வந்து அவன் வந்து சரியான ரிசர்வ் பேங்கோட இதை பின்பற்ற முடியுதுனால எங்களால் கொடுக்க முடியல. இப்படி எல்லாத்துக்கும் யார் மேலேயாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒரு விஷயம், சாக்கு சொல்லி நடக்கிற வேலை விளங்கவே வழங்காது. எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அந்த தீர்வை கண்டுபிடிக்கிறவன் தான் புத்திசாலி. சாக்கு சொல்கிறவன் என்றைக்குமே விளங்க மாட்டான். இந்த ஆட்சி மொத்தமும் யார் மேலேயாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, யார் மேலேயாவது ஒரு காரணத்தை கற்பிச்சுக்கிட்டே இருக்குது. அது வேலைக்கே ஆகாது. இது வந்து இந்த ஓட்டு போட்ட உங்களுக்கு நான் வந்து என்னை வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து செத்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறப்பெல்லாம் கை தட்டுறீங்கல்ல, தற்குரீஸ். உங்களுக்கு முதல்ல தெரியணும் எல்லாத்துக்கும் இந்த ஆள் சாக்கு சொல்கிறாரு. இதே கரூர் விஷயத்துக்கு இவர் போன மாதம் என்ன பேசினார், முந்தின மாதம் என்ன பேசினார், இப்போ என்ன பேசுகிறாரு, அன்னைக்கு என்ன பேசினார், அன்னைக்கு போலீஸ் நல்லவங்கங்கிறாரு, இன்றைக்கி வந்து போலீஸ் கெட்டவங்கங்கிறாரு, எதிர்கட்சியாக இருந்தப்போ போலீஸ் நல்லவங்கங்கிறாரு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போலீஸ் கெட்டவங்கங்கிறாரு. அவர் அரசாங்கம் இவர் கீழே இருக்க ஒரு துறையை இவ்வளோ கேவலமாக சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் நீங்கள் கை தட்டுறீங்க. எப்படி எல்லாத்துக்கும் கை தட்டுறீங்க? ஒரு நிமிஷம் ஒரு இது யோசிக்க மாட்டிங்களா? எனக்கு தெரிஞ்சு அரட்டை இறங்க மாதிரி சில டிபேட் ஷோஸ்ல எல்லாம் யாராவது தவறான விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா உடனே எதிர்த்தரப்பில் ரியாக்ட் பண்ணாமல் அவர் அமைதியாகிடுவாங்க. அந்த ஒரு குறைஞ்சபட்சம் இது கூட இல்லாமல் எதை சொன்னாலும் கை தட்டுறீங்க. 41 பேர் செத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் நியூஸு. அவன் வீட்டில் நீங்கள்லாம் இருந்திருந்தீங்கன்னா கை தட்டுவீங்களா இதுக்கு?